அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் 12ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் 4 இலக்கண பகுதியான பா இயற்ற பழகலாம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோங்க. இந்த பகுதியில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பகுதியில் நாம் வெண்பாவை பற்றி பார்க்க போகிறோங்க. வெண்பாவோட வகைகள் பார்க்க போகிறோம். வெண்பாவோட அடிப்படை இலக்கணங்கள் பார்க்க போகிறோம். வெண்பாவோட வகைகளோட அடிவரையறை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த வெண்பா எப்பொழுது செல்வாக்கு பெற்றது, இந்த வெண்பாவில் இயற்றப்பட்ட நூல்கள் ஒரு சிறிது பார்க்க போகிறோங்க. அடுத்தது இந்த வெண்பாவை வைத்து எவ்வாறு பாடல் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற முறைகளை எல்லாம் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் பா அப்படின்னா என்ன அப்படிங்கிற செய்தியை பார்த்துடலாங்க. பா என்பது பாடல், கவிதை, செய்யுள் என பல பொருள் தரக்கூடிய சொல்தாங்க பா அப்படிங்கிறது. இந்த பா அப்படிங்கிறத பற்றி எந்த நூல் சொல்லுது, பாடல் இயற்றும் முறைகளை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் கவிதை எவ்வாறு இயற்ற வேண்டும் அப்படிங்கிற முறைகளை கூறுதுங்க. அந்த யாப்பிலக்கணம் தன்னோட உறுப்பியலில் யாப்பின் உறுப்புகள் 6ன்னு சொல்லியிருக்குதுங்க. என்னென்னு பார்க்கலாங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிற 6 உறுப்புகளை பற்றி யாப்பிலக்கணம் தன்னோட உறுப்பியலில் சொல்லியிருக்குதுங்க. எழுத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரில், நெடில், ஒற்று அப்படின்னு யாப்பிலக்கணம் சொல்லுதுங்க. அடுத்து அசை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனது அசை அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. இன்னும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு சொல்லை உச்சரிக்கிறோம் அப்படின்னா வேகமாக உச்சரிக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லைங்க. அதையே மெதுவாக உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்லுக்குள்ளே ஒரு இடைவெளி வருங்க. அதை தான் நம்ம விட்டிசைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதாங்க அசை. இப்போ வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை மெதுவாக உச்சரித்து பார்த்திங்கன்னா வருகிறார் அப்படிங்கிறது வருங்க. அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஒரு சின்ன இடைவெளி தான் விட்டிசைத்தல். அந்த விட்டிசைத்தல் தான் நம்ம அசை அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. அடுத்து எழுத்து அசை பார்த்துட்டேங்க. அடுத்தது சீர் பார்க்க போகிறோம். இந்த அசைகள் ஒன்றுடன் ஒன்று இணைவதால் உருவாவது சீர். சீர்னா சொல் அப்படின்னு பொருளுங்க. அடுத்தது தலை. இந்த சீர்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவது தலை. அதாவது இப்போ நாம் பூக்களை எடுத்து நூலை வச்சு கட்டுறோம் இல்லைங்களா, மாலையாக கட்டுறோம். அந்த மாதிரி சொற்களை வச்சு கட்டுறது தாங்க தலை. தலை அப்படின்னா தலைத்தல் அப்படிங்கிறதுக்கு பிணைத்தல், இணைத்தல் அப்படின்னு பொருளுங்க. அப்போ இது சொற்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது. அது எப்படி வருங்கிறத பின்னால் நம்ம பார்க்கலாங்க. அடுத்தது இவ்வாறு சொற்கள் இணைவது அடி. அடுத்தடுத்த அடிகள் உருவாவது பாடல். அந்த பாடலில் அழகுமிக்க தொடைநயங்கள் உருவாகுங்க. தொடைகள் 8 வகைப்படும் அப்படின்னு பார்க்குறோம். போனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு 8 வகையான தொடைகளை நம்ம பார்க்குறோங்க. சரிங்க, இப்போ யாப்பின் உறுப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வெண்பாவிற்குரிய அசைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நேரசை, நிறையசைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. தனிக்குறில் வந்தால் நேரசைங்க. தனிக்குறிலுடன் ஒற்று, தனி நெடிலுடன் ஒற்று, இது எல்லாமே நேரசைக்குரியதுங்க. நம்ம அழகிடுதல் பகுதியில் 10ஆம் வகுப்பு பாடநூலில் அழகிடுதல் பகுதியில் அசைகளை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. அடுத்தது நிறையசைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிலிணை ப்ளஸ் ஒற்று, குரில் நெடில் ப்ளஸ் ஒற்று, இந்த மாதிரி அமைப்பு வந்ததுன்னா அது நிறையசைங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெண்பாவிற்குரிய சீர்கள். வெண்பாவிற்குரிய சீர்கள் பார்த்திங்கன்னா ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், இந்த 3ம் வெண்பாவிற்குரிய சீர்கள். அசை, அதுக்கான வாய்ப்பாடு முதல்ல நம்ம ஓரசைச்சீர் பார்க்க போகிறோங்க. நேர், நாள், நிறை, மலர். நேர்வுன்னு முடிஞ்சால் காசு, நிறைவுன்னு முடிஞ்சால் பிறப்பு. இந்த 2ம் பார்த்திங்கன்னா சொல் அப்படியே வந்துடுங்க. இந்த நேர்வு, நிறைவுங்கிறது சொல்லோட இறுதியில் குற்றியலுகிற எழுத்து வரும். குற்றியலுகிற எழுத்து வந்தது அப்படின்னா நம்ம பூ சேர்த்துக்குவோம். அடுத்தது ஈரசை சீர் என்னென்னு பார்க்கலாங்க. நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். மா அப்படின்னு முடியக்கூடியதுனால இதை மாச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. விலம்னு முடியறதுனால இதை விளச்சீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து மூவசைச்சீர் பார்க்கலாங்க. இந்த மூவசைச்சீருக்கு இன்னொரு பேர் காய்ச்சீர். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இறுதியில் காய் அப்படின்னு முடியறதுனால இதை நம்ம காய்ச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். நேர் தேமாங்காய்,
நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இப்போ காய்னு முடியறதுனால காய்ச்சீர் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ இந்த மூவசை சீரை வெண்சீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூவசை சீர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, வெண்சீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம தலைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தலை அப்படின்னா தலை அல்லது தலைத்தல் அப்படின்னா கட்டுதல் பிணைத்தல் அப்படின்னு பொருளுங்க. இந்த தலை 7 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு தலை 7 வகைப்படும். அடுத்தது இந்த 7 வகை தலைகளில் வெண்பாவிற்குரிய தலைகள் என்னன்னு பார்க்கலாங்க. வெண்பா அப்படிங்கிறது கண்டிப்பாக வெண்டலையால் அமைய வேண்டும் அப்படிங்கிறது விதிங்க. இந்த வெண்டலை அப்படிங்கிறது 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலைக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மாமுன் நிறை, விளமுன் நேர், இந்த ரெண்டும் இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. இப்போ மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாச்சீர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, மாலில் முடிகிறதுனால அதை மாச்சீர்னு சொல்கிறாங்க. அப்போ நின்ற சீர் மாச்சீராகவும் வரும் சீரின் முதலசை நிறையசையாகவும் இருந்தால் இயற்சீர் வெண்டலைங்க. வரும் சீரின் முதல் அசை, 2வது அசை நம்ம கணக்கு இல்லைங்க, முதல் அசை நிறையசையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இயற்சீர் வெண்டலைங்க. அடுத்தது விளமுன் நேர், கருவிளம் கூவிளம் அப்படிங்கிறது விளம்னு முடிகிறதுனால விளச்சீர்னு சொல்லுவாங்க. அப்போ நின்ற சீர் விளச்சீராக இருந்து வரும் சீரின் முதலசை நேரசையாக இருந்தால் அது இயற்சீர் வெண்டலைங்க. அடுத்தது காய். காய்ங்கிறது மூவசை சீர் நம்ம பார்த்தோங்க. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்னு சொல்லி எல்லாமே காய்னு முடியும். அப்போ அதை நம்ம காய்ச்சீர்னு சொல்கிறோம். அப்போ இதில் நின்ற சீர் காய்ச்சீராக இருந்து வரும் சீரின் முதல் அசை நேரசையாக இருந்தால் வெண்சீர் வெண்டலை. இதுதாங்க வெண்பாவிற்குரிய தலை. இப்போ வெண்டலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே வெண்பாவிற்குரிய தலை அப்படின்னு பொருளுங்க. அடுத்து வெண்பாவிற்குரிய இலக்கணம் பார்த்துடலாங்க. வெண்பாவிற்குரிய இலக்கணம், இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை பிறழாது பா அமைய வேண்டும். அடுத்துங்க, ஈற்றடி முச்சீராகவும் ஏனையவை நாச்சீராகவும் இருக்கும். இதுக்கு திருக்குறளை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக புரியுங்க. அடுத்து ஈரசை சீர்கள் மாச்சீரும் விளச்சீரும், தேமா புளிமா, விளச்சீர் கூவிளம் கருவிளம். மூவசை சீரில் பார்த்தீங்கன்னா காய்ச்சீர், தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய் இதெல்லாம் வருங்க. அடுத்து ஈற்றுச்சீர் பார்த்தீங்கன்னா ஓரசை சீருங்க. நாள், மலர், காசு, பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளுள் ஒன்றை கொண்டு முடியும். இந்த 4 வாய்ப்பாடில் ஏதாவது ஒன்றை கொண்டு முடிய வேண்டும். அடுத்தது நம்ம வெண்பாவோட வகைகள் பார்க்குறோங்க. இந்த வெண்பாவோட வகைகள் பார்த்திங்கன்னா, வெண்பா மொத்தம் 7 வகைப்படும். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்சொடை வெண்பா, களி வெண்பா. இப்போ இந்த வெண்பாவோட வகைகள் 7ன்னு பார்த்தாங்க. இதோட அடிவரையறை என்னன்னு பார்க்கலாங்க. குரல் வெண்பா 2 அடி கொண்டது. நேரிசை இதுக்கு திருக்குறளை மைண்டில் வச்சுக்கலாங்க. நேரிசை வெண்பா 4 அடி, இன்னிசை வெண்பா 4 அடி, நேரிசை சிந்தியல் வெண்பா 3 அடி, இன்னிசை சிந்தியல் வெண்பா 3 அடி, பக்சொடை வெண்பா 4 அடி முதல் 12 அடி வரை. களி வெண்பா பார்த்திங்கன்னா 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை வரும். அடுத்தது இது வரைக்கும் பார்த்ததில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மார்க் பாருங்கள். வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்ற காலம் சங்கம் மருவிய காலம். நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றின. செப்பல் என்பதன் பொருள் சொல்லுதல். வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்பு உடையதால் வெண்பாவை வன்பா என்பர். இப்போ இந்த வெண்பா தோன்றிய காலம் பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் வெண்பாவோட செல்வாக்கு பெருக தொடங்கியதுங்க. அப்போ சங்கம் மருவிய காலத்தில் நிறைய நீதி நூல்கள் உண்டாயின. அந்த நீதி நூல்கள் எல்லாமே அறங்களை மனிதர்களோட மனதில் நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால வெண்பாவால் இயற்றப்பட்டது. இந்த வெண்பா சற்று கடினமான நடையுடையதால் இதற்கு வன்பா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குதுங்க. இப்போ செப்பல் அப்படின்னா சொல்லுதல்னு ஒரு பொருளுங்க. செப்பமுடையது, இலக்கண கட்டுக்கோப்புடையது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதோட
வெண்டலை அமைப்பு. வெண்டலை அமைப்பு பார்க்க போகிறோங்க. இப்போ வெண்பாவிற்குரிய தலை வெண்டலைன்னு பார்த்தோம். வெண்டலையை ரெண்டாக பிரிச்சிருக்கிறான். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலைன்னா என்னென்னு பார்த்தா மாமுன் நிறை, விளமுன் நேர், இயற்சீர் வெண்டலை, காய்முன் நேர், வெண்சீர் வெண்டலை அப்படின்னு பார்த்தோம். இந்த வெண்டலை ஒரு குறளில் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கிறது, இதுதான் தலை அப்படிங்கிற அமைப்புங்க. எப்படி அடுத்தடுத்த சொல்ல சேர்த்து கற்றோம். தலை, தலைத்தல், பிணித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த குறளில் நம்ம விளக்கமாக எழுதியிருக்கிறோங்க. எளிமையாக புரிகிற மாதிரி இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்குதுங்க. இது உங்கள் நூல்லையே கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி வெண்டலை அமைப்புக்கு ஏற்புடையதாக இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அசை பிரித்தல் ஏற்கனவே நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் அழகிடுதல் தெளிவாக கொடுத்துருக்குறேங்க. அழகிடுதல், அதுக்குரிய வாய்ப்பாடுகள், ஓரசை, ஈரசை, மூவசை சீர்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா அதில் பார்த்துக்கலாங்க. இதுலேயே புரியும் வண்ணம் தான் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் குறில் ப்ளஸ் நெடில் வந்தால் நிறையசை, குறில் இணை வந்தால் நிறையசை, நிறை நிறை கருவிளம். அடுத்து பார்த்திங்கன்னா, நெடில் ப்ளஸ் ஒற்று நேரசை, குறில் ப்ளஸ் ஒற்று நேரசை, நேர் நேர் தேமா, குறிலிணை நிறை நெடில் நேர், நிறை நேர் புளிமா, குறிலிணை ப்ளஸ் ஒற்று நிறை, தனிக்குறில் நேர், நிறை நேர் புளிமா, குறில் நெடில் நிறை, குறிலிணை நிறை, நிறை நிறை கருவிளம். அடுத்து நெடில் ப்ளஸ் ஒற்று நேர், குறில் நேர், நேர் நேர் தேமா. இது பார்த்தீங்கன்னா ஓரசை சீர், நிறை, நிறைனா மலர். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது நின்ற சீர், நின்ற சீரின் ஈறு பார்த்தீங்க, நின்ற சீர் பார்த்தீங்கன்னா கருவிளம், விளம்னு முடியுதுங்க. அப்போ வரும் சீரின் முதல் அசை நேரசையாக இருக்க வேண்டும். நின்ற சீர் விளச்சீராக முடிந்து வரும் சீர் நேரசையாக இருக்கும் பொழுது அது இயற்சீர் வெண்டலை. இதில் பார்த்தீங்கன்னா நின்ற சீர் மாச்சீராக முடிகிறது, வரும் சீரின் முதலசை நிறையசையாக இருக்கிறது, இது இயற்சீர் வெண்டலை. இதில் பார்த்தீங்கன்னா நின்ற சீர் மாச்சீர், வரும் சீரின் முதலசை நிறை, அப்போ இது இயற்சீர் வெண்டலை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நின்ற சீர் விளம், விளச்சீர் கருவிளம், விளச்சீருங்க, விளமுன் நேர், அப்போது இயற்சீர் வெண்டலை. இது பார்த்தீங்க அப்படின்னா தேமா மாச்சீர், நின்ற சீர் மாச்சீர், வரும் சீரின் முதலசை நிறையசை, அப்போது மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. இப்போது வெண்டலை அமைப்பில் ஒரு சான்று எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம பார்த்துட்டோங்க. அடுத்து நேரிசை வெண்பாவுக்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பாவை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல நேரிசை வெண்பா பார்த்துடலாங்க. 4 அடிகள் பெற்று வரும் நேரிசை வெண்பா 4 அடிகள் பெற்று வரும். 2ஆம் அடியின் ஈற்றில் தனிச்சீர் வரும். 4 அடியும் ஒரே எதுகை பெற்றும் வரும். முதல் 2 அடி ஒரு எதுகை, அடுத்த 2 அடி ஒரு எதுகை பெற்றும் வரும். இப்போ நம்ம ரெண்டுக்குமே எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. ஒரே எதுகையில் வர்ற ஒரு பாடலோ 2 எதுகையில் வர மாதிரி ஒரு பாடலோ நம்ம பார்க்கலாங்க. இப்போ முதல்ல பார்க்க போகிறது ஒரே எதுகை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா 4 அடிகளும் ஒரே எதுகையை பெற்று வந்துள்ளது. அப்போ இது ஒரே எதுகை பெற்ற பாடல். 2 எதுகைக்கு இப்போ நம்ம சான்று பார்க்கலாங்க. 2 எதுகை பார்த்தீங்கன்னா ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 அடி ஓர் எதுகையாகவும் அடுத்த 2 அடி ஓர் எதுகையாகவும், அப்போ 2 எதுகைகள் பெற்று வந்துள்ள பாடல். இந்த 2 பாடலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் பார்க்கும்போது 4 அடிகள் பெற்று வரும்னு பார்த்தோம், 2ஆம் அடியின் ஈற்றில் தனிச்சீர் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த 2 பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா 2ஆம் அடியின் ஈற்றில் தனிச்சீர் பெற்று வரும். அடுத்து என்ன பார்த்தங்க, முதல் 2 அடி ஒரு எதுகை, அடுத்த 2 அடி ஒரு எதுகையாகவும் வரும், 4 அடியும் ஒரே எதுகை பெற்றும் வரும்னு பார்த்தோம். இப்போ முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து தான், இல் அப்படின்னு முடிஞ்சிருக்குது. அப்போ இது ஒரே எதுகை பெற்று வந்துள்ள பாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே எதுகை பெற்று வந்துள்ள பாடல். இப்போ இந்த நேரிசை வெண்பாவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அடியில் தனிச்சீர் வரும்.
இந்த தனிச்சீரில் இருக்கக்கூடிய எதுகையும் முதல் சீரில் இருக்கக்கூடிய எதுகையும் ஒரே எதுகையாக அமையும். அடுத்தது 2 எதுகைகள் வந்துள்ள இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நேரிசை வெண்பாவுக்கான பாடல் தாங்க. அப்போ நேரிசை வெண்பான்னா 2ஆம் அடி 4 அடிகள் கொண்டதாக அமையும். 2ஆம் அடியில் தனிச்சீர் பெற்று வரும். இந்த முதல் அடியோட எதுகையும் இந்த தனிச்சீரின் எதுகையும் ஒன்றாக அமையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பாவுக்கு ஒரு சான்று கொடுத்துருக்குறேங்க. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மொம்மர் அறுக்கும் மருந்து. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா 4ம் ஒரே எதுகையாக அமைந்துள்ளது. இம் அப்படிங்கிற ஒரே எழுத்தில் 4 அடிகளிலும் எதுகை வந்துள்ளது. அப்போ இது ஒரே எதுகை பெற்ற பாடல். இது இன்னிசை வெண்பாங்க. இப்போ நேரிசை வெண்பாவுக்கும் இன்னிசை வெண்பாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே 4 அடி கொண்ட செய்யுள் தாங்க. நேரிசை வெண்பாவில் 2வது அடியில் தனிச்சொல் வரும். இன்னிசை வெண்பாவில் தனிச்சொல் வராதுங்க. இதுதாங்க ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேரிசை வெண்பாவில் 2ஆம் அடியில் தனிச்சீர் வரும். ஆனால் இன்னிசை வெண்பாவில் 2ஆம் அடியில் தனிச்சீர் வராது. இதுதாங்க ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ நாம் இந்த பகுதியில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவோட இலக்கணம், அடிவரையறை, அதோட அடிகளோட விளக்கம், நேரிசை வெண்பானா என்ன, இன்னிசை வெண்பானா என்ன, இரண்டுக்கும் முறைய வேறுபாடு என்ன அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தோங்க. இந்த பகுதி சற்று கடினமான பகுதி. அதை எளிமையாக விளக்குறதுக்காக உங்களுக்கு நாங்கள் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறேங்க. இந்த பகுதி சற்று கவனத்துடன் படிக்க வேண்டிய பகுதி. இந்த பகுதி உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த இலக்கண பகுதியில் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.